ராசிக்கும் மீன லக்னத்துக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். லக்னத்துக்கு மேல போகுது இல்ல ராசி மேல போகும், 7ஆம் வீட்டை பார்க்கும். கண்டிப்பா அவங்களோட ஆடை அணிகலன் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். திடீர்னு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்றோம், இல்ல மற்ற யூஸ்வலா நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணேன், இப்ப ஃபுல்லா மாத்தணும்னு ஒரு ஃபீல் வருது. அதுதான் லக்னத்துக்கு மேல போறது. அதே மாதிரி எண்ணங்கள் நிறைய மாறும். அவங்கள பத்தின எண்ணங்கள், மற்றவர்களை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவா மாறும். இந்த லக்னத்துல போகும்போது அவங்க என்னென்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இப்ப எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துப்பாங்களே, நான் இதை மாத்தணும்னு நினைக்கிறேன், இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நியூ இயர் ரெசல்யூஷன், அவங்கள பத்தின என்ன ரெசல்யூஷன் இருக்கோ, மீனராசி மீன லக்னம் பீப்புள் வந்து கண்டிப்பா அதை எடுத்து வச்சு ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்கள பத்தின விஷயங்கள் மற்றவங்களும் பாசிட்டிவா தான் நினைப்பாங்க. 7ஆம் வீட்டை பார்ப்பதுனால அது என்ன ஆகும்னா, நிறைய வசிய மோகன ஆகர்ஷணம், மற்றவங்க இவங்கள பத்தி நல்லா நினைக்கிறது, இவங்களோட சேர்ந்து வேலை பண்ணணும்னு ஆசைப்படுறது, அதே மாதிரி இவங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வெளியில வருவது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். யூஸ்வலா மீனராசி மீன லக்னம் அவங்க எல்லாருமே வந்து குருவா இருந்து மற்றவங்களை கைட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அந்த விஷயம் வெளியில ஸ்ட்ராங்கா வரும். ஸோ இதுதான் சனி பெயர்ச்சி வந்து இந்த 12 ராசிகளுக்கும் நான் சொல்லிட்டே வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜெனரலைஸ்டு ப்ரெடிக்ஷன் தான். ஒவ்வொருடைய ஜாதகம் பொறுத்து பாசிட்டிவ் சனி பெயர்ச்சியா நெகட்டிவ் சனி பெயர்ச்சியா தான் பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி தசாபுக்தியிலேருந்து நெகட்டிவ் சனி பெயர்ச்சி நடந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நெகட்டிவாவே தான் இம்பேக்ட் காமிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோல வந்து என்னோட நம்பர் வந்திருக்கு, அதே மாதிரி என்னோட வெப்சைட் இருக்கு, கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம்.